வீடியோவில் நோபல் ப்ரைஸ் 2024 யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஷார்ட்கட்டோட பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1901 கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இது வந்து டிசம்பர் 10ஆம் நாள் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நோபல் ப்ரைஸுமே ஸ்டாக்ஹோம், ஸ்வீடனில் இருக்க ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பிளேஸில் வச்சு தான் கொடுப்பாங்க. பட் அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் வேற ஒரு பிளேஸில் வச்சு கொடுப்பாங்க. அது எந்த பிளேஸ் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்என்ஏல ரிசர்ச் பண்ணுறது கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ, அதுவும் எம்ஆர்என்ஏ தான், அது வேறு. பட் இது வந்து மைக்ரோ ஆர்என்ஏ, குழம்பிக்க கூடாது. ஸோ இது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ரூகுன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருந்து குடித்தா ஒரு மாதிரி கரிச்சிட்டு இருக்கும், நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கும். ஸோ தொண்டை விற்கும், ஓகேவா? கரிக்கும் விற்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இயற்பியல். ஸோ இயற்பியல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இயற்கையாகவே எனக்கு பெரிய ஹோப் இருக்குது, இயற்கையாகவே எனக்கு பெரிய ஹோப் இருக்குது, பெரி அண்ட் ஹாப்ஃபீல்ட், ஓகேவா? அடுத்தது வேதியியல். ஸோ இந்த வேதியியல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேதியியல்னா கெமிஸ்ட்ரியா. ஸோ வேதியியலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பெரிய சம்மந்தம் உண்டு இல்லையா? மருந்தில் வந்து கெமிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல், ஹசாபிஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கெட்டில் ஜெம் இருந்துச்சு, பக்கர், ஓகேவா? டேவிட் பக்கர், ஜான் ஜெம்பர். ஹாஸ்பிட்டலில் பக்கெட்டில் ஜெம் இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இலக்கியம். ஸோ இலக்கியத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இலக்கியம் படிக்கலைன்னா உனக்கு சங்கு தான், இலக்கியம் படிக்கலைன்னா உனக்கு சங்கு தான். ஸோ ஹான்கங்கு இலக்கியம். அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நிஹோன் ஹிடாங்கியோ அப்படிங்கிற அமைப்புக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏன் டாங்கி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, அமைதியாக இருக்காமல் டாங்கி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, நம்ம ராபின்ஹுட் அப்படிங்கிறது ஒரு தீஃப் இல்லையா, ரொம்ப ஃபேமஸ். ஸோ பொருளாதாரம் பணத்தோட சம்மந்தமுடையனால ராபின்சன். ஸோ ராபின்சன், ஜான்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சாலும் சரி. அப்படி இல்லைன்னா ராபின்ஹுட் வந்து சைரனை கண்டாலும் சைமன், சைரன், ஓகேவா? சைரன் வச்ச வண்டியை பார்த்தா கூட பயம் இல்லாமல் ரொம்ப டேரிங்காக இருப்பார், டேரன், ஓகே? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ மருந்து குடித்தா ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சிட்டு விற்கும். இயற்பியல் வந்து எனக்கு இயற்கையாகவே பெரிய ஹோப் இருக்குது. வேதியியலுக்கு ஹாஸ்பிட்டலில் பக்கெட்டில் ஜெம் வச்சுருக்காங்க. இலக்கியத்துக்கு இலக்கியம் படிக்கலைன்னா சங்கு, ஸோ கங்கு. அமைதியாக இல்லாமல் டாங்கி மாதிரி கத்திகிட்டே இருப்பியா. அண்ட் பொருளாதாரத்துக்கு ராபின், அண்ட் ராபினுக்கு வந்து சைரன் வச்ச வண்டியை பார்த்தா கூட பயனில் டேரிங்காக இருப்பான், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. அண்ட் இயற்பியலுக்கு மெஷின் லேர்னிங் பற்றி ஆராய்ச்சி பண்ணது கொடுத்துருப்பாங்க. வேதியியலுக்கு புரோட்டீன் கட்டமைப்புக்கு. இலக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சவுத் கொரியா உமன், அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அமைதிக்கு வந்து இந்த அமைப்பு ஜப்பானில் இருக்குது. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு உலக நாடுகளோட வளமையை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுக்காக கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ.